ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னுடைய கூட்டாளிகளாக நான் நினைக்கிறேன். கூட்டாளிகள் மீன்ஸ் புரியுதுங்களாங்க? ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் நினைக்கிறேன். சின்னவங்க, பெரியவங்க, ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் 8 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் பல வீடியோக்களில் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்லங்கள், உத்தம செல்லங்கள், உத்தம புத்துரர்கள் எங்கே அவங்க 8 வயதுக்கு மேலே போயிட்டாங்களோ அப்போவே அவங்க கெட்டு போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான வீடியோக்களில் நான் அதை சொல்லியிருக்கேன். அந்த 8 ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாரு, 8 8 உன் வாழ்க்கையை கூட்டிக்கோ, அதில் எந்த 8 அந்த மாதிரி. வாழ்க்கையில் ஒரு 40 வயசில் ஒருத்தர் செட்டில் ஆகணும். இங்கே 400 வயசு ஆனாலுங்க எவனும் செட்டில் ஆக மாட்டான். அது எனக்கு தெரியும். சரி, அதை விடுங்க, நமக்கு அவ்வளோ அதெல்லாம் போக வேண்டாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு அருமையான விஷயம். கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்கள், வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணி தள்ளி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், நான் கம்பல் பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னாக்க ஆல் இஸ் வெல் தட் ends well. What is the meaning for it? All is well that ends well. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பத்தில், அதாவது என்னது, ஆரம்பம் கோணல் அனைத்தும் கோணல் சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதை ரசித்து அதை ஃபுல்லாக உள் வாங்கிக்கிட்டு இதை ரொம்ப அழகாக செய்யணும், இதை ரொம்ப அற்புதமாக செய்யணும். இதில் எந்த ஒரு கலப்படமான விஷயத்தையும் கலந்துடக்கூடாது. பார்க்கறதுக்கு ஒரு போலியா, இன்றைக்கி இருக்கிற சினிமா படங்கள் மாதிரி, இன்றைக்கி இருக்கிற சீரியல்கள் மாதிரி, இன்றைக்கி இருக்கிற கேவலமான மக்கள் மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக, அது தொடங்கும் போதே அழகாக தொடங்கப்பட வேண்டும். ஒரு சுவிட்சை போட்ட உடனே லைட் வந்த உடனே இருட்டு வெளிச்சமாயிடும். எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம். ஒரு இருட்டை ஒரு சுவிட்ச் போட்ட உடனே என்ன ஆகிடுது? வெளிச்சம் ஆகிடுது. அவன் எவனாவது ஒருத்தன் கேட்பான், யோ கரண்ட்டு இல்லைன்னா சுவிட்சை போட்டு என்ன மயிரை போடுங்க போறியான்னுவான், கலாய்ப்பான். ஆனால் ஒருத்தன் கலாய்ச்சின்னுக்கிறான். அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி கலாய்க்கிறவுடைய வாழ்வு ரொம்ப சின்ன வாழ்வு, இருள் மாதிரி தான். அவன் எப்பவுமே இருட்டில் தான் இருக்கணும். ஸோ அதுதான் வேண்டாம். ஸோ ஆல் இஸ் வெல் தட்ஸ் ends well. எந்த ஒரு விஷயமும் தொடங்கும் பொழுது அது அருமையாக தொடங்கப்பட்டால், அழகாக தொடங்கப்பட்டால், அதோடைய முடிவு எப்படி இருக்குன்னா அழகாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மூக்கு என் மூக்குங்க, இந்த வாய் என் வாய்ங்க, உங்காயா, இந்த மூக்கு உண்டா, இந்த மயிறு உண்டா, இந்த மயிறு என்னது, இந்த மூக்கு என்னது, இந்த வாய் என்னது. அப்போ இது உலர்ந்து வர வார்த்தையானது யாருது? அதுவும் என்னது தான். இது உலர்ந்து வரக்கூடிய வார்த்தைகள் இப்போ கொட்டுறனே, வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு இருக்கிறனே, இந்த வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியுமா? முடியாது. அப்படிதான் இந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் எனக்கு சொந்தமானது தான். தேவடியா பையா அப்படின்னு இந்த வாயிலிருந்து நான் சொல்கிறேன். அப்போ தேவடியா பையா தானா? ஏன்னா என் மூக்கு, என் வாய், என் மயிறு, என் வாயிலிருந்து வந்த வார்த்தை தேவடியா பையன். அப்பா நான் தேவடியா பையலா? புறம்போக்கா? முள்ளமாரியா? ஏங்க எப்படியா மயிறு, மூக்கு, வாயெல்லாம் எனக்கு சொந்தமோ அதே மாதிரி தான் நாங்கள் வார்த்தைகளும், நான் உதிர்த்த வார்த்தைகளும் என் வார்த்தைகள் தான். அப்போது ரோட்டில் ஒரு நாளைக்கு 1000 தடவை சொல்கிறேன், ஓரமாக போய்டா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்றான். அதெல்லாம் தவறு. அந்த மாதிரி வார்த்தைகளை பிரயோகிக்காதுங்க, அதெல்லாம் தப்புங்க. அதுதான் எந்த ஒரு செயலையும் அருமையாக செய்யும் பொழுது அதோடைய முடிவும் அழகாக இருக்கும். சினிமா படத்தை எடுத்துங்க, ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சாவை அடிப்போம், அங்கேயே தூக்கு போட்டு செத்துலாமான்னு இருக்கும். கிளைமேக்ஸில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வச்சு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவான். ஆமாம், கிளைமேக்ஸில் மட்டும் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு விட்டுருவான். ஆமாம், அது முன்னாடியே கிளைமேக்ஸை போட்டான்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான்ல, ஆனால் போட மாட்டான். அதுதான் விஷயம். ஸோ இங்கே பாருங்க, ஆல் இஸ் வெல் தட் ends well. ஆமாம், ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி. இந்த ஆல் இஸ் வெல் தட் ends well. அப்போ ஓட்டை சட்டினா கூட பரவாயில்ல. ஆமாம், கீழே அடுப்பில் இருந்து அது என்ன போகுது, அது நெருப்பு போகுது. ஓட்டை சட்டி ரைட், ஓகே. கொழுக்கட்டை வெந்துட்டா ரைட், சாப்பிட்றதுக்கு ஓகேவா, ரைட், ஓகே. அதான் ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி.
இப்போ பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நம்ம பேர் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து அவனே மிளகாத்தூளை கரைச்சி குடிச்சிக்கிறான். அவங்க ஹோட்டலில் போய் அவன் சாப்பிட முடியும்? ஹோட்டலில் போய் சாப்பிட முடியுமா? அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு இப்படி இருக்கிறான், யானை குட்டி மாதிரி இருக்கிறான். பார்த்தீங்களா? உள்ளே போகும்போது கடை உள்ளார ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட்டோட போகும்போது ஒல்லியாக போகிறான். சின்ன ஷட்டர் தான். போய் நல்லா துண்டுட்டு 1 மணி நேரம் நல்லா துண்டுறான். துண்டுட்டதுக்கப்புறம் வெளியே வர முடியலங்க. அது இவ்வளோ ஊதிட்டான் ஷட்டரை உடைக்கலாம். டேய் என்னடா சார் ஊதிட்டேன் சார், உள்ளே வந்து மொதத்தையும் துண்டுட்டேன் சார். ஓசி இல்லைன்னா அப்படி தான் பண்ணுவான். அவன் சொந்த பண்ணமாண்டா வெளியே வாசலில் இன்னும் ஒரு டீயை குடிச்சிட்டு போயிருப்பான். அவன் ஆனால் ஓசியில் காசு கொடுக்குறான், துண்ணான் ஊதிட்டான். இப்போ ஷட்டரை உடச்சி தான் அவன் வெளியே தொடணும். அப்படி தொடுறான்யா ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. ஆமாம், தெருவில் 10 ஆஸ்பத்திரி, 20 மெடிக்கல் ஷாப்பு. எவ்வளோ நோய் வச்சுன்னுக்குறான்பா தெருவுப்பா. ஒரு தெருவுக்கு இவ்வளோ ஆஸ்பத்திரி, இவ்வளோ மெடிசன். ஏன்னா நான் எந்த ஆஸ்பத்திரியாக போனேன்? 62 வயசு ஆச்சு. நோ ஆஸ்பத்திரி. இப்போதான் ஏதோ ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு போனேன், கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்றேன். சரி, விஷயத்துக்கு போகலாம். ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வந்தால் சரி. ஓகேவா? பழமொழி நம்ம தமிழ் பழமொழி. அது ஆங்கிலத்தில் அதுக்கு வந்து எப்படி மொழிபெயர்த்துருக்கிறார்கள், ஆல் இஸ் வெல் தட் இஸ் வெல் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ள என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் பார்த்து தாங்க படிக்க முடியும், மனப்பாடமெல்லாம் போய் சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம அப்பா எப்படி எழுதி வச்சுக்கிட்டு மைக்க பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. அப்பாங்க அப்பா அப்படின்னா நமக்கு முடியாதுங்க. நமக்கு போய் பேச வராது. நம்ம எதுவாக இருந்தாலும் ஆதாரம் வேணும், சாட்சிகள் வேணும். பேசுவது உண்மைதானா அப்படின்றதுக்கு ஆமாம் 4 பேர் பார்ப்பையோ அந்த பார்த்து படிக்கிறாயா, அப்போ தான் உண்மையாக தான் இருக்கும். பார்க்காம படிச்சுட்டாயா அதாவது புழுகுறாயா, அப்பா புழுவையா, பயங்கரமாக புழுவையா அப்படி சொல்லிட்டு நீ என்ன தான் சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ, அது வாங்கிச்சிட்டோம். பட் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, கொஞ்சம் மண்டையில் அறிவை வளர்த்துக்கோ. மயிர் தான் நீ தான் கண்ணா முன்னாண்டோ 50 எப்படி கட் பண்ணி வச்சுருக்கலாம். இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாலே வேலைக்காரன் பண்ணிட்டாயாங்க. 40 வருஷத்துக்கு மேலே மண்டையில் கீரி புள்ளியை விடுறது, பாம்பை விடுறது, தேலை விடுறது, கோடு போட்டுக்கிறது 40-50 வருஷம் ஆகுது. அமெரிக்கன்ஸ் இங்கிலாந்து பீப்புள்ஸ்லாம் போய் பண்ணிட்டான். இப்போ தான் நீ ஜட்டியே போட வந்துன்னுக்குற. அவன் சூப்பர்மேன் ஜட்டி போட்டுருங்கிறான். அந்த பேண்டை போட்டு அதுக்கு மேலே ஜட்டி போட்டுக்கிறான். அந்த படத்தை இவன் கையை கட்டி சிரிக்கிறான். சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் அடி சேர்ப்பை கட்டிடுற ஆஸ்கல்ஸ். 40-50 வருஷம் பழசுடா. சரி விடு, பல விஷயத்துக்கு போகலாம். இந்த ஆங்கில பழமொழியை ஆங்கில மொழியின் உன்னத கவிஞர் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பிரபல காவியங்களுள் ஒன்றில் சரியான இடத்தில் பயன்படுத்தி பழமொழிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். யாரு? ஷேக்ஸ்பியர், த மேன், தி சூப்பர்மேன். பயங்கரமான ஒரு எழுத்தாளர். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள்லாம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? சினிமா, அந்த காலத்தில் சினிமாலாம் தோன்றுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியருடைய ட்ராமாக்கள், நாடகங்கள், அப்படிதான் சினிமாலாம் வந்தது. சரியா? ஓகே. இந்த ஆங்கில பழமொழி, இந்த ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், இந்த ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், இது யாரு? ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்கார். ஆமாம், இந்த ஆங்கில பழமொழியை ஆங்கில மொழியின் உன்னத கவிஞர் யாரு? ஆங்கில மொழி கவிஞர், தமிழ் கவிஞர் அல்ல, இந்தி கவிஞர் அல்ல, பெங்காலி கவிஞர் அல்ல, நேபாளி கவிஞர் அல்ல, ஆங்கில கவிஞர் ஷேக்ஸ்பியர். சரியா? ஸோ இந்த ஆங்கில பழமொழியை ஆங்கில மொழியின் யாரு? ஆங்கில மொழியின் உன்னத, எப்படி உன்னத, சிறப்பு மிக்க, பெருமை மிக்க, மாபெரும் அப்படி. ஓகேவா? கேமரா செஞ்சுச்சேன்னா ஓகேவா? சரி. அது கால் பட்டுச்சு கேமராவில். டேய் அதான் அவங்க சொன்னேன், அப்படியே கண்டினியூவாக போட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இந்த காவியங்கள் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பிரபல காவியங்கள், அவருடைய படைப்புகள், ட்ராமாக்கள் இருக்குல்ல, அதில் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த பழமொழியை சேர்த்து கொள்கிறார். இந்த கோடஸ் இருக்குல்ல, இந்த கோடஸை ப்ராவர்பு, இந்த ப்ராவர்பை பழமொழி அப்படி வச்சுங்களேன். சரியா? ஓகே. இந்த பழமொழிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். ரைட்டுங்களா? ரொம்ப அற்புதமான பழமொழிங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இவரு கூட இந்த டைலாக் ஒரு இதில் பேசுகிறாரு நம்ம விஜய். ஆமாம், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். ஃப்ரெண்ட்ஸ் அந்த படம், ஏதோ ஒரு படம்.
ஆமாம், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல்னு வாங்கும். அதுதான் இது ஸ்டேட். விஜய்க்கு சொந்தமானதால இங்கே இருக்கிற எந்த எழுத்தாளரும் எழுதலை. அது ஷேக்ஸ்பியர்கிட்ட இருந்து வந்தது. ஆல் இஸ் வெல், தட்ஸ் எண்ட்ஸ் வெல். ஓகேவா? ஸோ அப்போ மனிதனின் இயற்கையான இயல்பானது என்னவென்றால், ஒரு காரியத்தை செய்ய தொடங்கினால் அதில் எத்தனை தவறுகள் ஏற்பட்டாலும் அதை சரியாக செய்து முடித்தால் தவறுகளை மறந்து சிரமங்களை மறந்து திருப்தி அடைவான் என்பது புரியுதுங்களா? ஒரு காரியத்தை நம்ம நம்பி இருக்கிறான். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை இன்ன வரைக்கும் அவன் ஒரு சூப்பர் வெல்டருங்க, 50 வருஷமா இன்னமும் அவன் வந்து வெல்டர். பட் இன்னைக்கு அவன் ஒரு சின்ன ஒரு கேட்டு பண்ணால் கூட சரி, ஒரு கிரில்லு போட்டால் கூட சரி, 4 தடவை ஃபஸ்ட்டு ஒரு தடவை போனால் தப்பாக இருக்கும், 2வது தடவையும் தப்பு, 3வது தடவையும் தப்பு, 4வது தடவை தாங்க அதை கரெக்டாக பண்ணுவான். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தவறையும் சரிங்க, ஒரு தவறு செய்யலாம், ஒரு தடவை செய்யலாம், தப்பு இல்லை. 2வது தடவைலாம் சேம் தவறு செய்யக்கூடாது. ஒரு தடவை நம்ம தவறு செஞ்சால் அடுத்த தடவை அதே தவறு செய்யக்கூடாது. சரி, 2வது தடவை ஓகே, பட் 3வது தடவை கண்டிப்பாக செய்யக்கூடாது. சரி, ஓகே, 3வது தடவையை செஞ்சுட்டியா, 4வது தடவை சத்தியமாக பண்ணக்கூடாது. அப்படி 4வது தடவையும் சேம் தவறு செஞ்சானா அவன் எந்த வேலைக்கும் சரி வரமாட்டான். பல மரத்தை பார்த்த தச்சன் ஒரு மரத்தையும் வேலை செய்ய மாட்டான் என்று சொல்வார்கள். அப்படித்தான். ஆமாம் ஆமாம். ஜாக் ஆல் ட்ரேடர்ஸ் வெல். நம்ம ஜாக் இருக்கான் பார்த்தீங்களா, எல்லா ட்ரேட்ஸ்லேயும் ரொம்ப சூப்பராக இருப்பான். பட் நன்னன் மாஸ்டர், எதுலேயும் அவனால் மாஸ்டர் ஆக முடியாது. அப்படிதான். ஸோ இந்த இயற்கையான அதான் ஆமாம், எல்லா அவருடைய ட்ராமாங்களில் எல்லாத்துலேயும் இந்த ஆல் இஸ் வெல், தட்ஸ் எண்ட்ஸ் வெல் கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்க அதில் இப்போது நம்ம பொதுவாகவே இயற்கையாக நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற இந்த தவறுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இயல்பானது தாங்க. அது எல்லாருமே செய்யக்கூடியது தான். இவங்க புதுசாக தவறே செய்யாமலாம் ஒருவனாலேயும் எல்லாம் வாழ முடியாது. உலகத்தில் இருக்க எல்லாரும் தவறு செய்தவர்கள் தான். எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரிபாடி தே டிட் மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக் பண்ணாதவன் யாவும் இல்லை. ஆமாம், அடுப்பு இல்லாத வீடுக்குதா, சாவு இல்லாத வீடுக்குதா, குடுகுடுப்பக்காரன் வந்து குடு 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 உங்களுக்கு நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது சொல்லாத வீடுக்குதா. அந்த திருட்டு போய் காலங்காலமாக என்னைக்கு அந்த குடு குடுப்பைய கையில் எடுத்தானோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பொய் சொல்லிட்டு தான் இருக்கான். ஆமாம், செத்து போன வீடு பூட்டி இருக்கிற வீடு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அடிச்சுன்னுக்குறாங்க கதவாண்ட. நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. அந்த வீட்டில் யாருமே இல்லை. அந்த வீட்டில் யாருமே இல்லை. 3 மாதம் இல்லை, 6 மாதம் இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாலே அந்த வீட்டில் இருந்தவங்களாம் வெளியூருக்கு போயிட்டான். அந்த வீட்டுக்கு முன்னால் அடித்து உடுக்க அடிச்சுன்னுக்குறான். நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது. ஆமாம், அவனுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறகுதோ தெரியல. நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுதுன்னு இவன் சொல்லிட்டு அவன் பிச்சை எடுத்துன்னுக்கிறான் வாசலில், கேட்டு வாசலில். சரி விடுங்க, அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்க அதில் எத்தனை தவறுகள் ஏற்பட்டாலும் அது சரியாக செய்து முடித்தால் தவறுகளை மறந்து சிரமங்களை மறந்து திருப்தி அடைவான். சரிங்களா? அது எவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது சரியாக செஞ்சு முடிச்சிடணும். ஆமாம், எப்படியாவது ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வந்தால் சரி. ஆமாம், தொடங்கும் போது அது கொஞ்சம் சரியாக தொடங்கிட்டா கண்டிப்பாக அதை சரியாக நம்ம முடித்து விடுவோம். அதில் உறுதி கொள்ள வேண்டும். எஸ், அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டும். எஸ், அதில் நீ நம்பிக்கை எழுதினா அவங்களால செய்ய முடியாது. ஒரே சிந்தனையில் செயல்பட வேண்டும், ஒரே மனநிலையில் இருக்க வேண்டும். ஆளை மாதிரி கடல் ஆளை மாதிரி ஆடின்னு டான்ஸ் போட்டுன்னு இருக்கக்கூடாது. டான்ஸ் போடும்போது டான்ஸ் போடு, புரியுதா? அப்போ ஒழுங்காக டான்ஸ் போடு. டான்ஸ் போடும்போது ஒழுங்காக டான்ஸ் போடு. சோறு ஆக்கும்போது ஒழுங்காக சோறாக்கு. சோறு ஆக்குறதையும் டான்ஸ் போடுறதையும் ஒன்றா சேர்த்துனா ஆமாம், அடுப்பு தனியாக ஓடிடும், சோறு பானை தனியாக ஓடிடும், எல்லாம் மேலே ஊற்றி கையை காலெல்லாம் வெந்து போயிடும். பார்த்துக்க, இதுதான் விஷயம். சரியா? ஸோ அந்த மாதிரி தான், ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன ரொம்ப ஆர்வத்துடன் இன்பத்துடன் எந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டாலும் அதெல்லாம் கரெக்ட் பார்த்து சரி பண்ணி பிரச்சனைகள் இந்த டைலாக் அவன் குறுக்கால வருவான், இவன் குறுக்கால வருவான், அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான், இவன் டிஸ்டர்ப் பண்ணுவான், எதையும் எல்லாவற்றையும் மறந்து விட்டு அதை ஒழுங்காக அந்த செய்யும் தொழில் தெய்வம் சொல்கிறான் பார்த்தீங்களா, அப்படி அதில் வந்து நம்ம ஈடுபட்டு ரொம்ப பொறுமையுடனும் ரொம்ப சிந்தனையுடனும் ரொம்ப சிரமத்துடனும் அந்த வேலையை செய்தல் வேண்டும். தட் இஸ் ஆல்வேஸ் வெல். அதான் என்ன சொல்கிறாரு, ஆல்வேஸ் வெல், தட்ஸ் எல்ஸ் வெல். நீ ஆரம்பத்திலேயே சரியாக அதை எடுத்து நீ அதை செயல்படுத்தும் போது
அதில் முயற்சிகள் அது இது எல்லாம் கலந்து நம்பிக்கையை உருவாக்கி அதை நீ செய்யும்போது அது வெற்றி அடையும், கண்டிப்பாக வெற்றி அடையும். தோல்விக்கு அங்கே இடமே இல்லை. சரி, தோல்வியை அடைந்தாலும் தோல்வி வெற்றிக்கு அறிகுறி தானே. நீ தோல்வியை அடைய அடைய நீ உடம்பு வலிமை பெறுகிறது. ஏகப்பட்ட பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறாய். மீண்டும் இந்த மாதிரி தவறுகள் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அது உனக்கு கற்றுக் கொடுக்கறது. தோல்வினா சும்மாலாம் தப்பான விஷயம் கிடையாது. எவ்வளோ நீ தோக்குறியோ அவ்வளோ ஜெயிக்க போகிற அர்த்தம். ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் ஏன்னா பார்த்தீங்க என்ன கேட்டாக்க நம்ம தவறுலாம் வரும் தான். தவறுகள் அந்த மாதிரி சிறிய தவறுகள் எல்லாம் சரி, ஓகே. ஆமாம், பெரிய பெரிய தவறுகள் சரி, ஓகே. எந்த வேணாலும் ஆகட்டும். ஆர்வத்தை மட்டும் விட்டு விடக்கூடாது, உற்சாகத்தை மட்டும் விட்டு விடக்கூடாது, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடக்கூடாது. இதுதான் முக்கியம். ஆர்வம், நம்பிக்கை, உற்சாகம். ஜெயிச்சிடுவேன், நான் செஞ்சுடுவேன், நான் அழகுபடுத்துவேன், என்னால் அது முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ஒன்றும் பெரிய அப்பாட்டக்கர் இல்லை. சாதாரண ஒரு சின்ன பிள்ளை செய்கிற வேலை தான். என்னால் செய்ய முடியாதா? நான் செஞ்சு காட்டுவேன். துணிவு, நம்பிக்கை, செயல் திறன், அதுதான் அங்கே. ஸோ அந்த வல்லமையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆமாம், அப்போது அந்த இடைஞ்சல்கள், ஆமாம், அந்த மாதிரி எந்த இடைஞ்சல் வந்தாலும் அதை நீ அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஆமாம், அப்போது ஆமாம் ஒரு காரியம் தடைபற்றால், ஒரு சின்ன தடைபற்றா அதை கூட நீ சரி செய்ய முடியும். ஆமாம், அந்த செயலின் வெற்றிக்கு மதிப்பு குறையவே குறையாது. ஆமாம், 1008 பிரச்சனை இருக்குது. என்னென்னமோ சொல்லுவான், எவனோ வருவான், ஃபோனு வரும், மெயில் வரும், நாய் குலைக்கும், கழுத அங்கான கத்தின்னு கிடக்கும். எல்லாமே இருந்தாலும் உன் சிந்தனை ஒரே ஒரு இடத்தில் இருக்கிறது. நீ சரியாக தொடங்கி இருக்கிற, அழகாக தொடங்கி இருக்கிற. ஆல்வேஸ் வெல். நீ தொடங்கும் போதே உன் மன நிறைவோடு நீ அதை செய்ய தொடங்கி இருக்கிற. நீ குழப்பத்தோடு அந்த வேலையை நீ தொடங்கலை. ஐயோ பொண்டாட்டி எங்கே போயிட்டாலோ, எங்கே பிடிங்கிட்டு இருக்காளோ, எவன் முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காளோ, அப்படி ஒரு சிந்தனையில் நீ அந்த வேலையை தொடங்கலை. ஐயோ இந்த பிள்ளை எங்கே போனான், என்ன செய்யறான், படிக்கிறானா படிக்கலையா, அப்பா கடையில் டாஸ்மாகில் போய் தூங்கின்னு இருக்கிறானா, நீ அப்படியே அந்த வேலையை தொடங்கலை. நீ தொடங்கும் போதே உன்னுடைய மனம் தெய்வீக மனமாக இருந்தது. கம 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 கமன்னு ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா, எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தொல்லையும் இல்லாமல், எந்த இடர்பாடுகளும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், அவன் செத்தானா, அவன் சாவ போறானா, இவன் பிறந்தானா, அவன் இறந்தானா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ அழகாக தொடங்கி இருக்கிறாய். எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த வேலையை நீ தொடங்க இருக்கிறாய். அப்படி எண்ணும் பொழுது அந்த வேலை கண்டிப்பா 100% எப்படி இருக்கும், ரொம்ப அற்புதமாக தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை கூர்மைப்படுத்துவதில், சீர்படுத்துவதில் இந்த சமயங்கள் தான் ஒரு மனிதனுடைய அறிவு, அப்புறம் புத்தி, செயல்பாடு, திறமை, வலிமை, பலம் எல்லாமே செயல்படுவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து அதை செய்ய தொடங்கும் பொழுது தான். சும்மா படுத்து தூங்கின்னு இருக்கும்போது இல்லை. ஆமாம், தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்காதேன்னாக்கா 24 மணி நேரம் அப்படியே முஷினேருன்றது அர்த்தம் இல்லை. 24 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் வேலை செய். ரைட்டா? 8 மணி நேரம் நல்லா உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு, அது இது, படிப்பு கிடிப்பு, கல்வி, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணு, விளையாடு நல்லா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு. நல்லா ஆரோக்கியம் வேணும், நல்லா ஓடணும், நல்லா விளையாடணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும். அப்புறம் 8 மணி நேரம் தூங்கணும். 8 hours. 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. 8 மணி நேரம் வேலைக்கு போகிறது புருஷ லட்சணம். வேலைக்கு போகாதவும் பொறுக்கி, அது உருப்படாது. அப்புறம் வேற ஒரு 8 மணி நேரம் வருது. அந்த 8 மணி நேரம் என்ன பண்ண வேண்டியது, படிக்க வேண்டியது, அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டியது, நண்பர்களோட போக வேண்டியது, புத்தகங்கள் படிக்க வேண்டியது, அந்த மாதிரி உடல் நீச்சல் அது மாதிரி. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் 8 மணி நேரம் நல்ல ஓய்வு. எப்படி? நல்ல ஓய்வு, நல்ல உறக்கம், நல்ல கனவுகள். கனவுகளில் கூட நல்ல கனவுகள் தான் வரணும், கெட்ட கனவுகள் வரக்கூடாது. ஓகே. ஸோ
ஆமாம், இளைஞர்களே, வாலிப பெண்களே, பெரிய மாணவர்களே, இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஓட்ட சட்டியில் கொழுக்கட்டை செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஓட்ட சட்டியில் எப்படிங்க செய்ய முடியும்? அப்போது அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்பிக்கையை ஊன்றுகோலாக வைத்துக்கொள். ஆமாம், கைத்தடி. ஒரு மாற்றுத்திறனாளிங்க, பார்வை இல்லாதவர், ஒரு கைத்தொடியை நம்பி எப்பேற்பட்ட டிராஃபிக்ல இருந்து அவர் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார், கிராஸ் பண்ணி போறார். எவ்வளோ பெரிய ஒரு மன வலிமை அது இல்லையா? அப்படிதான் இது. இந்த தோல்விகள் வந்து நமக்கு நிறைய வந்து பாடங்களை மட்டும் சொல்லி கொடுப்பது அல்ல, ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு அது வந்து கற்றுக் கொடுக்கும். ஒரு தவறை செய்யாமலாம் இருக்க முடியாதுங்க. தவறுகள் சரி செய்து கொள்ள கூடியவை தான். அதான் தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது அறிந்து செய்வது. தவறு செய்தவன் என்னது அதம்மா, தப்பு செஞ்சவன் திருத்திப்பாங்க. ஆமாம், தெரிஞ்சியே தவறு செய்யலாம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட தவறுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு, கர்மா உண்டு. கர்மா காட்டி விட்டுரும். அதனால தாங்க தவறுகள் என்பதை நம் சரி செய்து கொள்ள முடியும். அந்த தவறுகள், அதாவது தோல்விகள் தான் நமக்கு வந்து நிறைய தவறுகளை வந்து தருது. ஆமாம் ஆமாம், எப்போ நம்ம வெற்றியை அடையணுமோ அப்போ வந்து நம்ம எந்த தவறு செய்யவில்லை என்று தானுங்க அர்த்தம். ஸோ அதுதான், ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை, ஆமாம், சரியான முறையில் தன்னுடைய அறிவை அவன் வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல அவன் கூர்மையான ஒரு அறிவை பெறுகிறான். ஒரு வலிமையான ஒரு தைரியத்தை அவன் வந்து அந்த இடத்துல வந்து அவன் வந்து ஒரு தன்னம்பிக்கையை, நம்பிக்கையை அவன் வந்து அடையலாம். ஓட்ட சட்டியில் நான் கொழுக்கட்டை சுட்டுடுவேன்ப்பா என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு பிறக்கிறது. இதுதான் விஷயம். ஸோ அப்பொழுது அவன் என்ன பண்ணுறான், சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் சரி செய்து கொண்டு அவன் வந்து சாமர்த்தியமாக அதிலிருந்து அவன் வெற்றி அடைகிறான். அதுதான். ஸோ தவறுகள் ஏற்படாமல் ஒரு செயலை செய்வதை விட செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க வந்து நம்ம பழகி கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் என் நம்பி சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடாதுங்க. தவறு செய்வது சகஜங்க. அரசியலில் இதெல்லாம் சகஜம்பான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க. தவறுகளை வந்து சரி செய்து கொள்ளணும். அப்படியே விட்டுட்டா அது வந்து வெடிகுண்டா மாறிவிடும். அது ஒரு காலத்தில் உன்னை அழித்து விடும். உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களை, தேசத்தை, நாட்டை, வீட்டை, பிரபஞ்சத்துக்கு அது வந்து ஒரு பெரிய தொல்லையாக மாறிவிடும். அதனால தான் பார்த்தீங்களா. ஸோ அப்போ தன்னுடைய பலவீனங்களை வென்று, நம்மகிட்ட ஏகப்பட்ட பலவீனங்கள் இருக்குது, 1 2 3 4 இல்லை. ஸோ இந்த மாதிரி பலவீனங்கள் எல்லாம் வெல்லுவதற்கு தோல்விகள் வந்து நமக்கு வந்து ஒரு தூண்டுகோலாகவும் நல்ல ஒரு வலிமையையும் நமக்கு அது தரும். ஸோ தோல்விகளை கண்டு அஞ்சாதீர்கள், விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீர்கள். விமர்சனம் அப்படியே ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணாமுன்னான்னு நம்மளை பற்றி சொல்லுவான், யோ அந்த ஆளையா அவன் வேஸ்டியா, யோ அந்த ஆள் சும்மாயா புடிவியுமே இருப்பான், யோ அவன் சும்மா டுபாக்குரு, யோ அவன் பூமரியா, யோ அவன் லூசியா, யோ அது பெருசியா. இப்படி தான் எவ்வளவோ விமர்சனங்கள் உங்கள் மீது வந்து எரியப்படும். அதை அப்படியே நீங்கள் வந்து என்னது உங்கள் மீது எரியப்படும் கற்களை எப்படி தடுக்க வேண்டும், கைகள் கொண்டு தடுக்க வேண்டும். அந்த மாதிரி தான் விமர்சனங்களை கண்டு பயப்படாதீங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆமாம் உனக்கு நீதாங்க நீதிபதி. ஸோ அந்த மாதிரி வந்து தோல்விகளை கண்டு அஞ்சாமல் ஓட்ட சட்டியிலேயே என்னால் கொழுக்கட்டை சுட முடியும் என்பது இங்கே வந்து அங்கே அதை வந்து சாத்தியப்படுத்தி காட்டணும். ஆமாம், புரியுதுங்களா? அதை வந்து என்ன செய்ய வேண்டும், அதுதான் அவர் வந்து பர்லாஷா எவ்வளோ, இவர் ஷேக்ஸ்பியர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு பாருங்க. ஆல் இஸ் வெல் தட்ஸ் எண்ட்ஸ் வெல், ஆல் இஸ் வெல் தட்ஸ் எண்ட்ஸ் வெல். எதுவும் முதலில் எப்படி அதான் ஆரம்பம் கொண்டால் அத்தனையும் கொண்டது. எது அழகாக தொடங்கப்பட்டதோ, எது வலிமையுடன் தொடங்கப்பட்டதோ, எது நல்ல சீர்திருத்தங்களோடு தொடங்கப்பட்டதோ, எது மிக மிக நல்ல முறையில் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு முறைக்கு பல முறைகள் சிந்திக்கப்பட்டு ரைட்டு இது கரெக்டாக வரும், இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, அப்படி ஒரு நல்ல நம்பிக்கை வந்த பிறகு எல்லா காரியமே முடியும் பொழுது அது நல்லா தான் முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். பலவீனங்களை வென்று வெற்றி கனியை பறிக்க என்னென்ன வழிகள் உண்டோ அவற்றை யோசித்து செயல்படுத்துவதிலும் ஒரு உண்மையான அறிவாளி ஈடுபடுகிறான். ஒரு நல்ல அறிவாளி நல்ல கனியை பறிப்பதற்கு, ஆமாம், விதை போட்ட உடனே மரம் ஆகாதுங்க.
மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த டைலாக்லாம் பேசக்கூடாதுங்க. மரத்தை வைத்தியா, விதை விதைத்தியா, உரம் போடு, தண்ணி ஊற்று, அதை வந்து தினமும் கவனி, அதை வந்து களையோ இல்லாது அந்த விதையை வந்து காக்கா குருவியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி விட்டுறாத. இதுதான் முக்கியம். ஸோ இப்படியே நம்ம வந்து பார்க்கும்போது அப்போ ஒரு வாட்டர் சட்டியில் கூட வந்து நம்ம வந்து கொழுக்கட்டையை சுட்டு எடுக்க முடியும் என்பதை தான் இந்த பழமொழி நமக்கு அறிவுறுத்துது. முன்னோர்கள் நமக்கு மிகப்பெரிய சொத்தாகிய விடுகதைகள், பழமொழிகள், இந்த மாதிரி சொற்பொழிவுகள், பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு விட்டு சென்றிருக்காங்க. காசு பணம் நமக்கு அவங்க விட்டு செல்லலைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. காரு பங்களா நமக்கு அவங்க விட்டு செல்லலைன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நமக்கு நல்ல அறிவுகளையும் நல்ல முற்போக்கு சிந்தனைகளையும் ஏகப்பட்ட வலிமையான பழமொழிகள், விடுகதைகள், இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதை நாம் பயன்படுத்துவதில்லை. அதை நாம் சுத்தமாக விட்டுட்டோம், மறந்துட்டோம். அது உள்ளார நம்ம போகணும். தினம் ஒரு மணி நேரமாவது இந்த மாதிரி பழமொழிகள், விடுகதைகள், இந்த மாதிரி அறம் நிறைந்த கதைகள், நீதி நிறைந்த கதைகள் தினமும் சிறியவர்கள் முதல் கொண்டு முதியவர்கள் வரை அனைவரும் வந்து அதை வந்து நம்ம அப்படிதான் இருந்தது ஒரு காலம். அப்படியோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. காலங்காலமாக பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகளுக்கு வந்து இங்கே வந்து முற்றுப்புள்ளியே இல்லை. அது ஒரு தொடர் கதை தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக அவன் வந்து உழைக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு தப்பையே திருப்பி 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 செஞ்சுக்கிட்டு இருந்தா அவன் என்னைக்கு வந்து இந்த தவறுகளிலிருந்து விடுதலை அடைய முடியும்? காலம் பூரா பிச்சைக்காரனாக தான் வாழ முடியும். அதனால அன்பானவர்களே, ஓட்டை சட்டியானாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி என்பது கேட்பதற்கு நகைச்சுவையாக இருந்தால் கூட, ஆமாம், பதறாமல் சிதறாமல் அதை வந்து நீங்கள் செய்யுங்க. தைரியமாக அதில் ஈடுபடுங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி தான் வந்து வாட்டர் சட்டிகள் தான் கொழுக்கட்டை சுட்டுருக்காங்க. நமக்கு ஆமாம், எல்லாம் புது சட்டிக்கு எங்கே போகிறது? காட்டுவாசிகள்லாம் வாட்டர் சட்டி கூட இல்லாமல் ஏதோ பப்ளிக்காக வந்து ஒரு நெருப்பு கொளுத்தி அதில் தான் கறியை கவுதாரியெல்லாம் சுட்டு சாப்பிட்டான். ஸோ அதனால் நல்லா ஆமாம், பதறாமல் சிதறாமல் தைரியமாக அதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த பழமொழியை ஒரு ஊன்றுகோலாக தயவு செஞ்சு பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற இந்த உடைச்ச இந்த விஷயங்கள், தவறுகள், எப்படி அதை சரி செய்யலாம், போகலாம், வரலான்ற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, மனது நல்ல வலிமை பெறும். இப்படி மனதை நீங்கள் வலிமைப்படுத்தி கொண்டு சிறப்பான விஷயங்களை ஆரம்பத்திலேயே, ஆரம்பம் கோணல் அத்தனையும் கோணல் சொல்லுவாங்க. அதனால் ஆரம்பத்தில் கோணல் இல்லாமல் ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப சிறப்பாக ஒரு முறைக்கு 10 முறை சிந்தித்து அதை வந்து நம்ம செயல்படுத்தணும். ஸோ அப்போ இந்த ஓட்டை சட்டியை பயன்படுத்தி கொழுக்கட்டையை வேக வைக்க எத்தனை முயற்சிகளை, சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும், அதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். ஒரு வாட்டர் சட்டியில் கொழுக்கட்டை சுடுனா எவ்வளோ சிரமங்க, அதுங்க எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது அதில். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம சால்வ் செஞ்சுட்டு அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து நம்ம கொழுக்கட்டையை சுட முடியும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி வழிமுறைகளை எல்லாம் கண்டறிந்து எந்த ஒரு தவறு நேர்ந்து போடாமல் அதை சரியாக நம்ம செய்து முடித்து அதில் வெற்றி அடைவது தான் இந்த பழமொழியுடைய சிறப்பு. ஸோ ஆமாம், வெற்றிகரமாக அதை முடித்து அதிலிருந்து நீங்கள் வந்து நல்லா சமைச்சு வாட்டர் சட்டியில் கொழுக்கட்டையை சுட்டு சாப்பிட்டு வெற்றி அடைய வேண்டும். வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை துரத்தி அடித்து வெற்றி அடையலாம் என்பது நமக்கு இப்பழமொழி சொல்லும் செய்தியாகும். புரியுதுங்களா? இந்த மாதிரி தோல்வி அப்புறம் சிலர் வந்து நம்மளை வந்து இவன் எதுவும் உதவாதவன், வேலைக்கு ஆகலை, அவன் சரியில்லை, அவன் படிக்கலை, இவன் எந்த தகுதியும் இல்லாதவன், அப்படி 1000 பேர் 1000 சொல்லிட்டு உங்களுக்கு நீதான் நீதிபதி. உங்களுடைய காரியத்தில், உங்களுடைய விஷயத்தில், உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுக்காக யாரும் இங்கே எதையும் கொடுக்க போகிறது இல்லை. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும். குழந்தைங்க, அதுங்க படிப்பு, அதுங்க கல்யாணம், அதுங்க பேர குழந்தைங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வருங்காலத்தில் இருக்குது. பற்றாக்குறைக்கு ஏகப்பட்ட பேரிடர்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே சண்டை, எங்கே பார்த்தாலும் இஸ்ரேல், காசா, ரஷ்யா, உக்ரைன், ஒரே வார், பேரழிவுகள், சுனாமி, நிலநடுக்கம், எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருவதனால் தோல்விகளை கண்டு அஞ்சாமல் ஓட்ட சட்டியாக இருந்தாலும் சரி கொழுக்கட்டையை சுட்டு முடிக்கலாம் என்பது போல அவர் நம்ம இவர் சொன்னது மாதிரி, யார் ஷேக்ஸ்பியர் சொன்னது போல, வாட் இஸ் இட், மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஆல் இஸ் வெல் தட்ஸ் எண்ட் வெல், ஆல் இஸ் வெல் தட்ஸ் எண்ட் வெல். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். நல்லதையே செய்தால்
நல்லதே நடக்கும். இதுதான் விஷயம். நல்லபடி தொடங்கும், அது நல்லபடியாக முடியும். ஓகேங்களா? ஓகே அன்பானவர்களே, இந்த வீடியோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆமாம், இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜான் பாஸ்கோ. பாய் 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 பாய்.